விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமா வளர்ற மாஃபியாக்களை விட மாட்டோம். நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது, நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சோலைக்கு வண்டல் மண் அதிகமா பயன்படுத்த முடியாது, களிமண் தான் பயன்படுத்தியும், செம்மண் தான் பயன்படுத்திட்டு. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நின்ற பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகள்ல அந்த திட்டத்தை, இந்த வண்டல் மண் அழிகின்ற திட்டம் இல்லை நிறுவில் இருந்தது, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமா இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராம இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியா சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும்.